கோவில்பட்டி அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜு காந்தி நகர் காளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திறந்த வேனில் நின்றவாறு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக சாடினார். மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்ட வரிகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முன்பெல்லாம் மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும், ஆனால் இப்போது மின்கட்டண பில்லை பார்த்தாலே மக்களுக்கு ஷாக் அடிக்கிறது எனவும் விமர்சித்தார். அம்மா 86 கோடி ரூபா கொடுத்தாங்க, அம்மா மறைஞ்சிட்டாங்க. அது பிறகு எடப்பாடியார் அதுக்கு 20 கோடி ரூபா கொடுத்தாரு. ஆக 106 கோடி ரூபாயில இரண்டாவது பைப் லைன் மூலமா தண்ணி தாமரை தண்ணி கொண்டு வந்த பொழுதுதான் கோவில்பட்டியில் நிரந்தரமான குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நான் போய் மத்திய அமைச்சர்கள் பார்த்து 2 வந்தே பாரத் ட்ரெயின் உட்பட 7 ட்ரெயினை நீங்க போக காப்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நாங்கள் இது நல்லாட்சி அமைய வேண்டும். எல்லாத்தையும் காட்சியோம்னா நாட்டு மக்களுக்கு நல்லது. இந்த ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி வந்து வீட்டு மக்களுக்கு நல்லது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.